சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகள் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கவுதிகளுக்கு மேலதிகமாக வேறொரு முனையிலிருந்தும் நடத்தப்பட்ட தாக்குதல் சவுதி அரேபியாவை நிலைகுலிய வைத்திருக்கின்றது. பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த அமெரிக்காவுக்கு ஈரான் அதிரடியான நிபந்தனையை விதித்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் பிந்தைய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். சவுதி அரேபியாவின் முக்கிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் ராஷ் தனுரா எண்ணெய் முனையம் மீது நேற்றைய தினம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை வழக்கமாக கவுதி படைகள் தான் நடத்துவார்கள். எனில் கவுதி படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஒரு சிக்கலான நிலைமை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. அதை நாங்கள் பார்த்திருப்போம். சனா விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரே நேரத்தில் சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் பல்வேறுபட்ட உட்கட்டமைப்புகள் மீது கவுதி படைகள் ஒரு முனையிலும் மறுமுனையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களும் இருமுனை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஏமனிலிருந்து கவுதிகள் நடத்தும் தாக்குதலையே சமாளிக்க முடியாமல் இருந்த சவுதி அரேபியாவுக்கு இருமுனையில் நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கின்றது. எண்ணெய் கட்டமைப்புகள், எண்ணெய் கிணறுகள் பாரியளவில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு தாம் தக்க பதிலடி கொடுப்போம் என சவுதி அரேபியா அறிவித்துள்ளார்கள். ஏற்கனவே கவுதிகள் நடத்திய தாக்குதலுக்கே இவர்களால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. தற்போது கவுதிகளுடன் இணைந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸும் களத்தில் குதித்திருக்கின்றார்கள். எனவே சவுதி அரேபியா ஒரு சிக்கலான நிலைக்குள் வந்திருக்கின்றார்கள். ஏண்டா சனா விமான நிலையம் மீதும் கவுதிகள் உட்கட்டமைப்பு மீதும் கை வைத்தோம் என்று சொல்லும் அளவுக்கு சவுதி அரேபியா தற்பொழுது ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கவுதி படையின் தாக்குதலால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வர்த்தகம் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களும் சவுதி அரேபியாவுக்கு எதிராக களத்தில் இறங்கியமே அவர்களுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தினம் வடக்கு ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய எர்பில் அருகே ஈரானிய குர்து எதிர்க்கட்சி குழுக்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அமெரிக்க தளத்துக்கு அருகிலும் அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்து படைகளினுடைய தலைமையகம் மற்றும் பல்வேறுபட்ட முகாம்களை இலக்கு வைத்து குர்திஸ்தான் பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல் இன்று காலை இதை பேசுவதற்கு சில மணி நேரம் முன்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்கா இந்த ஈரான் போரில் சற்று பின்வாங்கி இருந்தாலும் ஈரானும் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளையும் அவருடைய கூட்டாளிகள் ஆதரவாளர்களையும் துடைத்தெறிய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க தூதரகம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு புதிய எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார்கள். மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அமெரிக்கர்கள் யாரும் தேவையின்றி ஈராக் பயணம் செய்ய வேண்டாம். யாராவது ஈராக்கில் தேவையின்றி தங்கி இருந்தால் அவர்கள் உடனடியாக தாங்கள் வெளியேற வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்காக கால அவகாசம் அளித்திருக்கின்றோம், பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான இறுதி வாய்ப்பு தவறினால் இதுவரை இல்லாத கடுமையான இராணுவ நடவடிக்கை. ட்ரம்பினுடைய எச்சரிக்கையை சொல்லும் பொழுது எங்களுக்கே சிரிப்பு வந்து விடுகின்றது. இதுவரை இல்லாத இராணுவ பலத்துடன் ஈரானை தாக்கப் போகின்றோம் என்று எச்சரித்துள்ளார். இதுவரை இல்லாத தாக்குதல் என்று ட்ரம்ப் இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவைகள் குறிப்பிட்டு விட்டார். இது ஈரானுக்கும் பழகிவிட்டது, ஐஆர்ஜிசிக்கும் பழகிவிட்டது, சொல்லக்கூடிய எங்களுக்கும் பழகிவிட்டது, கேட்கக்கூடிய உங்களுக்கும் பழகிவிட்டது. ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு இன்று சிறிய குழந்தை பிள்ளை கூட அஞ்சாது. சிறிய குழந்தை கூட அஞ்சாத ஒரு நிலைதான். ட்ரம்ப் என்றால் ஒரு காமெடி பீஸாக மாறிவிட்டார். அவருடைய எச்சரிக்கைகளை பார்க்கும்போது ஐஆர்ஜிசிக்கே சிரிப்பு வரும். இந்த 14 நாட்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தும் போதும் இதே எச்சரிக்கையை தான் விடுத்தார். நீ முன்னோட எச்சரிக்கையும் என்பதை போல மிகப்பெரிய அளவில் தாக்கப் போகின்றோம், ஈரானை தரைமட்டமாக்கப் போகின்றோம், கற்காலத்துக்கு அனுப்பப் போகின்றோம், ஒரு வார காலத்தில் ஈரானை முடிக்கப் போகின்றோம் என்று ட்ரம்பினுடைய மிரட்டல்கள் வெற்று கூச்சல்களாக மாறியிருக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி உலகம் முழுவதும் பரிகாசம் செய்யக்கூடிய ஒரு கேலி பொருளாக மாறியிருக்கின்றார் என்பதுதான்
யதார்த்தமான விடயம். ட்ரம்பினுடைய எச்சரிக்கைக்கு உடனடியாக ஈரான் பதில் கொடுத்திருக்கின்றார்கள். நீயும் உன்னுடைய எச்சரிக்கை முன்னோடி இருக்கட்டும், சரி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்றோம், பிரச்சனை இல்லை, ஆனால் லெபனானிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும். முதலாவது நிபந்தனை. ஹெஸ்புல்லா மற்றும் கவுதி படைகள் மீது விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், பொருளாதார தடைகளை முற்றாக நீக்கினால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். அதாவது ஈரான் நிபந்தனை விதித்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா மீதான தடைகளை நீக்கி, கவுதிகள் மீதான தடைகளை நீக்கி, லெபனானிலிருந்து முற்றாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும், வெளியேறினால் நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்பது ஈரானுடைய தற்போதைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இந்த ஈரான் விவகாரத்தில் சிக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் விவகாரமும் தற்போது அமெரிக்காவுக்கு சிக்கலாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் லெபனான் விவகாரம் புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் பிரிட்டனுக்கு ஐஆர்ஜிசி ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஈரான் மீதான தாக்குதலுக்கு தங்களுடைய மண்ணில் தளங்களை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு அனுமதித்தால் பிரிட்டன் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று மீண்டும் ஒரு 2ஆம் கட்ட எச்சரிக்கையை பிரிட்டனை நோக்கி ஈரான் விடுத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு தளம் கொடுப்பவர்களுக்கு என்ன நிலைமை என்பதை நீங்கள் மத்திய கிழக்கில் பார்த்திருப்பீர்கள் என்று மேலதிக விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ட்ரம்புக்கு இன்னும் ஒரு அடி விழுந்திருக்கின்றது. அமெரிக்க காங்கிரசின் ஒப்புதல் இல்லாமல் $400 மில்லியன் மதிப்பில் வெள்ளை மாளிகையில் நடன மண்டபத்தை கட்டுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்த நடவடிக்கைகளை தடுத்து இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றம் விடுத்திருக்கின்றார்கள். அதாவது நீ நினைத்ததைப் போல வெள்ளை மாளிகையில் கட்டுமானங்களை செய்ய முடியாது, அது உன்னுடைய வீடு கிடையாது. 400 மில்லியன் நடன அரங்கத்தை கட்டும் திட்டம் தற்காலிகமாக நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு ட்ரம்புக்கு மேலதிகமாக ஒரு குட்டு வைத்திருக்கின்றது. கனடாவின் டொரண்டோ நகரில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு அருகே மிக கடுமையான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை 4:45 மணியளவில் பதிவாக இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதாகவும் ஒரு வெள்ளை நிற செடான் கார் சம்பவ இடத்திலிருந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்ற போதும் அந்த காரில் இருந்தவர்களையோ போலீசாரால் கைப்பற்ற முடியவில்லை. அவர்கள் வேகமாக தப்பி சென்றிருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் அந்த பகுதி மிகப்பெரிய அளவில் பதற்றம் நிறைந்த ஒன்றாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக கனேடிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்க போர் தொடங்கிய பின்னர் 2வது தடவையாக கனடாவில் ஒரு அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. சீனாவின் வடமேற்கு மாகாணமான ஹிங்காயில் உள்ள ஷிகாங் மாவட்டத்தில் இன்று காலை ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும், குறித்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் 5.7 டிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கமும் 5.9 டிக்டர் அளவில் 2வது நிலநடுக்கமும் ஏற்பட்டிருப்பதாக சீன அரசூடகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள், உயிரிழப்புகள் குறித்து இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. அந்த பகுதியில் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான உலகின் மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.